இங்கே பிரச்சனை என்னென்னா யுக்ரைன் வந்து ரஷ்யாவோட கப்பலை தாக்குது. ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா மாணவரியாக அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு இந்தியாவுடைய மாலுமிகள் பாதிக்கப்பட. அமெரிக்கா வந்து நினச்சா இந்த போரை ஒரு நாளில் நிறுத்தலாம். ஆனால் அமெரிக்காவோ நீங்கள் அமெரிக்காலேயே வந்து லாட்டின் அமெரிக்கன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் கிறிஸ்துவத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. இந்தியாவிலேருந்து கிறிஸ்துவர்கள் அங்கே போயிருக்காங்களா, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அமெரிக்கா வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு. இந்தியா எப்படி, இந்தியா வந்து இந்து நாடு சொல்லிடுறாங்க. ஏன்னா அப்படிதான் பிரிச்சிங்க. நான் சொல்றது தப்புன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு பிரிச்சிங்கன்ற கேள்வி தான் வரும். இந்துக்களாக இந்த நாட்டிலோ வேறு எந்த ஊர்லேயோ வாழ தகுதி இல்லாத ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய அரசியல்வாதிகளோட எண்ணமா? 250 வருஷத்துல ஒரு தடவை கூட ஒரு பூர்வ கூடி கூட ஜனாதிபதியா நாற்காலியில உட்காரல. ஒரு ஆள் கூட துணை ஜனாதிபதியா இருந்ததில்ல. நியூசிலாந்துல நேற்று பார்லிமெண்ட்ல கழுகழு ஊத்திருக்காங்க இங்கிலீஷை பத்தி. மொத்தமா உங்க இடமே நீ வச்சிருக்கிற டாலர் வச்சுதான் ஓடிட்டு இருக்கு வண்டி. அந்த டாலர் எடுத்துட்டீங்கன்னா. வைதவிப்பினர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பற்றி அலசி கொடுத்த நிகழ்ச்சி. இன்று நம்முடைய புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயஹிந்த் சார். சார், இப்போ இந்த உக்ரைனில் ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கு, இந்தியர்கள் கூட சிக்கினார்கள் என்று சொல்லப்படுது, ஆனால் காப்பாற்றப்பட்டிருக்கான்னு சொன்னாங்க. அது என்ன சார் நிகழ்வுகள்? அதில் சில இந்தியாவுடைய மாலுமிகள் அப்படின்றது பல நாடுகளில் இருக்கக்கூடிய கப்பலில் வேலை செய்கிறாங்க. இந்த ஒரு கப்பல் உக்ரைன் பக்கத்தில் இருக்கிறதுல ஈரானில் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டில் கூட ஒரு கப்பல் அடி வாங்குச்சு. அந்த கப்பலில் 3 இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த போர் நடக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரி, இந்த மாதிரி மாலுமிகளும் சரி, எல்லாருமே ஜென்ரலாக பாதிக்கப்படுறதுன்றது வந்து ஒரு ஜென்ரலாக நடக்கிறது தான். இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டில் நடந்ததோடைய எக்ஸ்டென்ஷனாக செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைன் பார்டரில், அந்த கடல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் ரஷ்யாவுடைய ஏவுகணை போய் தாக்குது கப்பலில். அந்த தாக்குதலில் தான் நீங்கள் சொன்ன அந்த கப்பல், அதில் இந்தியாவுடைய மாலுமிகள், இந்திய கப்பல் ஒன்று இது. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வேறு நாட்டு கொடி பறந்த கப்பல்லையும் தாக்குதல் நடந்தது. அதுலேயுமே இந்தியர்கள் இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடு. அது 148 கோடி பேர் இருக்காங்க. அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இந்தியர்கள் கணிசமான தொழில் துறையில் இருக்காங்க. முக்கியமாக கடல் கப்பற்படையிலையும் கடல் மாலுமிகளாகவும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கப்பலில் இந்திய கப்பல் அப்படின்றது, அப்புறமா மற்ற நாட்டுடைய கப்பல் கொடி அப்படின்றதெல்லாம் வேறு. அதே மாதிரி கப்பல் மேலே இருக்க கொடியை வந்து வச்சு ஒரு தாக்குதல் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஓரளவுக்கு பண்ண முடியும், ரொம்பலாம் பண்ண முடியாது. ஸோ இங்கே பிரச்சனை என்னென்னா யுக்ரைன் வந்து ரஷ்யாவோட கப்பலை தாக்குது. ரஷ்யாவுக்கு வரக்கூடிய சரக்கு கப்பலை தாக்கும் போது ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா மாணவரியாக அவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு கிராஸ் ஃபயரில் மாட்டி தான் அந்த உக்ரைனில் இருக்கக்கூடிய உக்ரைனோட கடல் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய இந்தியாவுடைய மாலுமிகள் பாதிக்கப்பட்டாங்க. உக்ரைனுடைய தூதுவர்கிட்ட வந்து இந்தியா பேசியிருக்கு. ஸோ இந்த பாதுகாப்பு உங்கள் ஊரில் எங்களுடைய மாலுமிகள் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி யார் பண்ணாலுமே, அதாவது இந்த ஃப்ரீடம் ஆஃப் என்ன சொல்ல ஷிப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத பாரத பிரதமர் வந்து சொல்கிறாரு. ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது நடந்த அந்த தாக்குதல் போது கூட ஈரானுடைய தூதுவரை அழைச்சி நம்ம பேசணும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய தூதுவரையும் அழைச்சி நம்ம பேசணும். பேசும்போது இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட் இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஹார்மோஸில் பண்ணோம். அதே மாதிரி இப்போ உக்ரைன் உள்ளே நடக்குது அப்படின்னும் போது இப்போ உக்ரைன் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். அதே மாதிரி ரஷ்யாவும் அவங்களுடைய இங்கே ஆரம்பித்தது உக்ரைன். இப்போ உக்ரைன் வந்து அங்கே இருக்கக்கூடிய வேர் ஹவுஸ் அடிக்கிறது, போக்குவரத்து கப்பல்கள் அடிக்கிறது, சரக்கு கப்பல் அடிக்கிறதுல உக்ரைன் பண்ண உடனே பதில் தாக்குதல் ரஷ்யா பண்ணுது. அதுக்காக நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனே இல்லாமல் நிறுத்த முடியாது. ஸோ அதனால் இதை வந்து 2 பக்கமும் இதை நிறுத்தணும் அப்படின்றத இந்தியாவுடைய வார்த்தைகள். அது சொல்லிட்டோம். உக்ரைன் கிட்டே சொல்லியாச்சு. ரஷ்யா கிட்ட நம்ம ஜென்ரலாக நல்ல சேனலில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்திய கப்பல் அப்படின்றது மட்டும் நம்ம சொல்ல முடியாது. ஜென்ரலாக எல்லா கப்பலுமே நிறுத்துங்க அப்படின்னு, எந்த கப்பலாக இருந்தாலும் தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பொதுவாக நம்ம சொல்லி நிறுத்தியிருக்கோம். அதனால் இந்த தாக்குதல் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் பெறுதானா? ஆமாம். ஆனால் அதை வந்து அவாய்ட் பண்ணலாமா ஃப்யூச்சர்லன்றது பண்ணலாம். ஆனால் இது வந்து சம்மந்தப்பட்ட 2 பேரும் சேர்ந்து பேசுகிறதுல தான் இருக்குது. இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் வந்து தொடர்ந்து போர் வந்து கொஞ்சம் வலுத்துக்கிட்டே இருக்குது. ட்ரோன் தாக்குதல் போன்ற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா சார், என்ன இப்படி நிலைமை எப்படி இருக்காங்க? ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ ஆரம்பத்துலேருந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து சம்மந்தமே, அதாவது நீங்கள் வந்து 2 நாட்டோடைய சக்தி இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் சம்மந்தப்படுத்தி பேசவே முடியாது. அதாவது ரொம்ப சின்ன நாடு உக்ரைன்.
ரொம்ப பெரிய உலகத்திலே பெரிய நாடு ரஷ்யா ஆமா. முதல்ல. அதே மாதிரி ரெண்டு பேரும் ஒரே இனத்து மக்கள், அதாவது ரெண்டு பேருமே ஸ்லாவ் இன மக்கள். ஸோ வெள்ளை கலர்ல இருந்தாலுமே, அதாவது ஐரோப்பிய கண்டத்துல உடைய கிழக்கு பகுதியில் இருந்தாலுமே இவங்க வந்து ஸ்லாவ் அப்படிங்கிற ஒரு இன மக்கள். நீங்க ஜெர்மனிக்கு மேற்கால போகும்போது ஆங்கிலோ சாக்சன் அந்த மாதிரி இது வந்து ரேஸ் வந்துடும். ரேஷியலி தே ஆர் சேம். அதே மாதிரி வந்து லாங்குவேஜ் கூட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் இது வந்து நடத்துவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உக்ரைன் நடத்துதா அப்படின்னா உக்ரைன் நடத்தலை. உக்ரைனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெரிய அரசியல் இருக்குது. உக்ரைன் வந்து நிறைய அந்த அரிய கனிம வளங்கள் கொண்ட நாடு. அதே மாதிரி வந்து ரஷ்யாவோடைய எண்ணெய் வந்து வர்த்தகம் போகணுன்னா உக்ரைன் வழியாக போகிறதுக்கான ஒரு பைப்லைன் போயிட்டு இருக்கு. அது மூலமாக இருக்கக்கூடிய அரசியல். அது பின்னாடி வந்து உக்ரைன் வந்து ஸ்லாவாக இருந்தாலுமே ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனப்பான்மையை நல்ல அதாவது புலிகேசி படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஸோ ரெண்டு பேருமே நாகப்பதனியா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையை வந்து கூர்சி விட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் நம்ம குளிர்காயுவோம் அப்படின்னு ஒரு வசனம் வரும். அதே மாதிரி தான் உக்ரைனை வந்து இந்த மாதிரி பகடக்காயை யூஸ் பண்ணி இதை ரொம்ப பெரிய பிரச்சனையை மாற்றுற வரைக்கும் ரஷ்யாவை வீக்கன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரஷ்யா வீக்கனால இப்போ வந்து ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் வீக் ஆயிடுச்சு. உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுற நாடுகள்லாம் தன்னுடைய ஆயுதத்தை இழப்பு நிறைய இருக்குது. ஆனால் உக்ரைன் இந்த போரில் தோத்துட்டு தான் இருக்குது. 20 நாடுகள் கிட்டத்தட்ட ஆயுதம் சப்ளை பண்ணாலுமே உக்ரைனால் இந்த போரில் பெருசாக சோபிக்க முடியல. அதே ரஷ்யா வந்து 20 நாடுகள் சப்ளை பண்ணுற உக்ரைன் எதிர்த்து நின்று ஜெயிக்கிறாங்க. பாதி இடத்த கிட்டத்தட்ட ஒரு 25% இடத்த வந்து அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. அதாவது கார்கோ அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒடெசா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒடெசா, வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கார்கோ அப்படின்ற இது ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு கோடு போட்டிங்கன்னா அது வரைக்கும் இருக்க இடத்தை மீட்பது. அதாவது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஆக்கிரமிப்புன்னு எடுத்துக்கல, அது இடம் மீட்பு அப்படின்ற மாதிரி போகிறாங்க. டீநாசிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ நாசிக்கல் கண்ட்ரோலில் உக்ரைன் மாட்டிக்கிச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்களை நாசிகளிடமிருந்து எப்படி மீட்டோமோ அதே மாதிரி மீட்கிறோம் அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. இதை மீட்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரஷ்யாவுக்கு மேலும் பலம் சேர்ப்பதற்காக பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. உக்ரைன் வீக்காகிறதுக்கான விஷயங்களும் பல நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது வந்து இந்த என்ன சொல்கிறது, புலிவாலை பிடிச்ச மாதிரி, இது டைனோசர் வாலை பிடிச்ச மாதிரி உக்ரைன் பிடிச்சிட்டு இருக்காங்க. விடவும் மனசு இல்லை, பிடிச்சிக்கவும் மனசு இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே சமயத்தில் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறேன்றாங்க, ஆனால் பண்ண முடியல. பேட்ரியாட்டை நீங்களே செய்யலான்னு சொல்கிறாங்க. செஞ்சாலும் அந்த இடத்துல குண்டு போடுறதுக்கு ரஷ்யா இருக்குது. அதனால் பேட்ரியாட் ஃபுல் பேட்டரி கொண்டு வந்து இங்கே இறக்கினா கூட ரஷ்யா வந்து ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அமெரிக்கா வந்து நினச்சா இந்த போரை ஒரு நாளில் நிறுத்தலாம். ஆனால் அமெரிக்காவோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய டீப் ஸ்டேட்டோ இல்லை ஐரோப்பியாவில் இருக்கிற டீப் ஸ்டேட்டோ யூகேவோடைய ஆளும் அந்த வர்க்கம் இதெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்கன்னா உக்ரைன் போர் நிற்குமே தவிர, இல்லைன்னா ரஷ்யா இதை தோற்பதற்காக எதுவுமே இல்லை. ஸோ ரஷ்யா தொடர்ந்து நடத்துவாங்க. இழப்பதுக்கு ஒன்றும் இல்லை, நிறைய இழந்திருக்காங்க. அவங்களுடைய என்ன சொல்றது, மக்கள் வந்து இராணுவத்தில் இருக்காங்க. அவங்க இராணுவத்தில் இழப்பு தான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவையில்லாம் பிரச்சனை தானே அது. அந்த நாடு ஒழுங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த போர் தேவையே இல்லையே. எவனோ ஒருத்த தூண்டி விடுறான், இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. அப்படிதான் இழப்பதற்கு இருக்கிறது. ஆனால் அந்த இழப்பதற்கு மனம் இல்லை. அதனால நாங்கள் போர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. சார், இப்போது முக்கியமாக இந்தியாவில் வந்து பேசு பொருளாக இருக்கிறது எஃப்சிஆர். கரெக்ட். அந்த வெளிநாட்டு பணம் வர்றது விஷயம். ஏன்னா இப்போ அது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதுக்காக தான் வந்து போராட்டம் பண்ணாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு விஷயம். இப்போ ஜார்க்கண்டை நோக்கி வர போயிட்டு இருக்காங்க அவங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இல்லை ஜார்க்கண்டில் போகலாம், அவங்க ஜார்க்கண்ட் போகலன்றதான் பிரச்சனையே. இல்லை முடிவு பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து கூட்டத்தில் வந்து போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. தானே பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் உண்மையிலே கரப்பம் மூச்சு அங்கே போதான்னு பார்ப்போம். இல்லை ஹிட் அடிச்சு கொண்டு வரலாம் தெரியாது. சரி, இப்போ இந்த எஃப்சிஆர் அது இந்தியாவுக்கு வருதுல பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுது. எல்லாருமே வந்து எதிர்கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இதெல்லாம் நினைவுகள் எஃப்சிஆரே வந்து அமெண்ட்மெண்ட் வரணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரணும். இந்தியாவோட இறையாண்மையை பாதுகாப்பதற்கு கண்டிப்பாக இந்தியா வந்து இறையாண்மை கொண்ட நாடு. இந்தியா வந்து ஒரு வல்லமை பொருந்திய நாடு. இந்தியா வந்து பிச்சைக்காரர்கள் அற்ற நாடு. நான் சொல்கிறது வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து பிச்சை போட்டு நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. அதான் தொண்டு நிறுவனம், அந்த தொண்டு நிறுவனத்தோடைய வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான், செலவுகளை வரையறுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் எஃப்சிஆரே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அமெண்ட்மெண்ட்டுன்றது இப்போ இருக்கக்கூடியது வந்து மானாவாரியாக நீ என்ன பண்ணிட்டு போகலான்றது போக கணக்கு காட்டணும். தமிழ்நாடுனா கணக்கு காட்டணும்லாம் ஒரு பிரச்சனை. ஸோ இந்தியாவுக்கே அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது போல இருக்குது ஜென்ரலாக. என்னென்னா கணக்கு காட்டுறான் அப்படின்னா ஏதாவது தகராறு பண்ணுறது, ஒன்று கட்சி உடைக்கணும், இல்லை புது கட்சி ஆரம்பிக்கணும், ஏதாவது ஒன்று இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் தான்.
ஸோ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கான ஆயத்த பணிகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சிருக்கீங்க, அந்த என்ஜிஓ மூலமாக தொண்டு செய்கிறீங்கன்னா தாராளமாக செய்யலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. செய்கிற தொண்டை என்ன சொல் டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டுங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக காட்டும் போது அதை வந்து ஒழுங்காக இது பண்ணுங்க, அதாவது கணக்கு காட்டுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு பணம் வருதுன்னா எதுக்காக வாங்குறீங்கன்றதை சொல்லுங்கள், எவ்வளோ செலவு பண்ணன்றதை காட்டுங்க. இதுதான் அவங்க கேட்குறாங்க. இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இதில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிற அரசியல்வாதி, அவர் வந்து என்ன சொல்கிறார், ட்ரம்ப் கட்சி ஆளுங்கட்சின்னு வச்சுங்களேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து கிறித்துவத்தை பாதிப்படைய செய்யும் அப்படின்றாரு. நிறைய விஷயத்த சொல்கிறார், அதெல்லாம் நம்மளை ஒத்துக்க முடியாது. ஸோ சில இதெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு அச்சு விட்றான், உன் வாயில் வரதெல்லாம் அச்சு விட்றான்ற மாதிரி இஷ்டத்துக்கு சொல்கிறாரு. எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய கேள்விகளுக்கு வந்து நிறைய அவர் கொடுக்குற ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய விஷயத்த வந்து இட் இஸ் டிபேட்டபிள் அஸ் வெல் அஸ் லைக் கண்டஸ்டபிள் அப்படின்ற மாதிரி தான். கேள்விங்கெல்லாம் அது பொய்யா கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் நிறைய அள்ளி வீசுகிறாரு. பணம் கொடுக்கறதுனால மேபி பணத்தை கொடுத்து இடத்த கொடுக்கறதுன்றது வந்து கை வந்த கலை, இது வந்து காலங்காலமாக பண்ணுறது. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்படுவார்கள், சர்ச்சு பாதிக்கப்படும் சொல்கிறாரு. முதல்ல அமெரிக்காவிலேயே வந்து சர்ச்சுகள்லாம் வந்து வேறு விதமான பில்டிங்ஸாக மாறுறதை நம்ம பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்க கிறிஸ்துவத்தை அங்கேயே ரோமன் கேத்தலிக் ப்ரொட்டஸ்டன்ட் பிரச்சனைகளாக இருக்குது நிறைய. அதான் வாஸ் பண்ணுற ப்ராப்ளத்தை கண்டு வந்தது கேத்தலிக்ஸ் தான். அதாவது அமெரிக்காவில் ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் ப்ரொட்டஸ்டன்ட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, ஜூஸ் சொல்கிறாங்க, கேத்தலிக்ஸ் சொல்கிறாங்க. கிறிஸ்துவத்தில் இருக்கக்கூடிய ஆங்கிலிக்கல் நிறைய செக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பிரிவுகள் இருக்குது கிறிஸ்துவத்தில். அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் ப்ரொட்டஸ்டன்ஸு மற்ற நீங்கள் அமெரிக்காலேயே வந்து லாட்டின் அமெரிக்கன்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களும் கிறிஸ்துவத்தில் இருக்காங்க, ஆனால் அவங்கள ஒத்துக்க மாட்டாங்க. இந்தியாவிலேருந்து போனவங்க, இந்தியாவிலேருந்து கிறிஸ்துவர்கள் அங்கே போயிருக்காங்களா, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து கிழக்கு பகுதியில் நான் சொல்கிறது, இப்போ ஸ்லாவ் பற்றி பேசணும் இல்லையா, இப்போ இந்த ரஷ்யா உக்ரைன் பார்த்தோம் இல்லையா, இவங்க 2 பேர் ஸ்லாவின மக்கள், இவங்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸு. ஸோ கிறிஸ்துவம் தான், ஆனால் இதில் இத்தனை விரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ இவங்களுக்கெல்லாம் கூட அவங்க வந்து பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க அப்படின்றது தான் அமெரிக்கா உள்ளே பிரச்சனை. ஸோ இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவத்தை காப்பாற்றுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று பண்ணலாம், அமெரிக்காவில் இருக்க கிறிஸ்துவத்தை காப்பாற்றலாம். அதுக்கு நீங்கள் தொண்டு நிறுவனம் நடத்துங்க. இன்னொன்று, அமெரிக்கா வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு. இந்தியா வந்து இந்து நாடு, டு பி ஃப்ராங்க். ஏன்னா அப்படி தான் பிரிச்சிங்க. நான் சொல்கிறது தப்புன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு பிரிச்சிங்கன்ற கேள்வி தான் வரும். ஸோ நான் சொல்கிறது டெக்னிக்கலி இந்தியா இஸ் எ ஹிந்து கண்ட்ரி. ஏன்னா இந்து முஸ்லீம்னு 2 நாடாக பிரித்தாங்க. அப்போ கிறிஸ்துவர்களுடைய எண்ணிக்கையோ ஜைன பௌத்த சீக்கிய மதத்தோடைய எண்ணிக்கையோ பற்றி எடுக்கல. இந்தியா, அதாவது பாகிஸ்தான் அப்படின்ற நாடு இஸ்லாமியர்களை அடிப்படையாக கொண்ட நாடுன்னு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறதுலாம் சிந்து தாண்டெல்லாம் இந்துன்னு சொல்லி இங்கே உட்காந்துருக்காங்க. இவங்க நம்ம எல்லாருமே இந்துக்கள் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஈவன் அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்து இந்தியாவில் இருக்க இந்து முஸ்லீம் தான் சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ இந்துக்களுக்கான தேசம்னு சொல்கிறான். ஆனால் அமெரிக்காவுடைய ஃபவுண்டேஷன் 1776 இருக்கும் போதே எப்படி சொல்கிறாங்கன்னா, இது மத சார்பற்ற ஒரு நாடு, மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மக்களை வரையறுக்க முடியாதுன்னு அமெரிக்காவுடைய அதாவது தொடங்கப்பட்ட அமெரிக்காவுடைய ஆட்சியாளர்கள், ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் சொல்லலாம், அவங்க என்ன வச்சாங்கன்னா, இது மத சார்பு கிடையாது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த திணிப்பை நீங்கள் வந்து இந்தியாவிலே வைக்கலாம், தப்பு இல்லை, நீங்கள் சொல்ல மத சார்பற்ற. ஆனால் உங்களோட வார்த்தையை எப்படி இருக்குன்னா, கிறிஸ்துவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றது போது ஸோ நம்மளுக்கு கேள்வி வருது. ஸோ நான் ஏன் இதை கொண்டு வரக்கூடாதுன்னா, நீ சொல்கிறத வச்சு நல்ல இப்போ இவங்க எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, இது ஆர்எஸ்எஸோட கொள்கை, அவங்க அதை கொண்டு வராங்க. அதனால் இங்கே வந்து கிறிஸ்துவமும் சேவைன்ற மானப்பாடு வரும்போது பெரிய மதமாற்றம் என்பது வரும். ரொம்ப சிம்பிளுங்க. தொண்டு, அதாவது கிறிஸ்துவத்தை நீங்கள் பணத்தை வச்சு தான் மாற்றணுமான்னு கேட்குறாங்க. ஜென்ரலாக கிறிஸ்துவத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது. கிறிஸ்துவ சார் இப்போ சேவை செய்வதுக்கே பணம் தேவையில்லை. அது நான் சேவை செய்வதற்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே. இப்போ இவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்கோம், எதுவும் பிரச்சனை இல்லையே. நீங்கள் தொண்டு செய்யணும்னா ஒன்லி கிறிஸ்டியன்ஸ்க்கு மாத்திரம் தான் செய்வீங்களா? அந்த கேள்வியை தான் நம்ம திரும்ப இந்த இப்போ எந்தெந்த தொண்டு நிறுவனம் அஃபெக்ட் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து இன்னும் ஏகாதிபத்தியத்தில் இருக்குமா? ஏன்னா இது வெள்ளைக்காரன் இதை பண்ணான், அதாவது பிரிட்டிஷ்காரன் இதே தான் பண்ணான், ஒரு வித்தியாசமும் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் இங்கே வரும்போது இந்த பிரெட்டு கொடுக்கறதுலேருந்து படிப்பு கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துலேயுமே மதம் மாறினா உண்டு, உனக்கு சலுகைகள் உண்டுன்னு சொல்லி கொண்டு வந்தால். அப்படி தான் கம்பெனியோட ரூல் இருந்தது. கம்பெனி ரூல்லேருந்து மாறி க்ரௌன் ரூல் வந்தது. க்ரௌன் ரூலுக்கு அப்புறம் அதுக்கிட்ட நம்ம வெளியில் வாங்கி தான் சுதந்திரம் வாங்கினோம். ஸோ இப்போ இதெல்லாமே நீங்கள் சொல்கிற அந்த சலுகைகள் அப்படின்றது, மதம் மாறினால் சலுகை உண்டு அப்படின்றது வந்து பிரிட்டிஷ்காரனுடைய கம்பெனி ரூல்லையும் இருந்தது, க்ரௌன் ரூல்லையும் இருந்ததுன்னு வச்சுப்போமே. ஸோ அப்போ அதை நீங்கள் திருப்பி கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்களான்ற கேள்வியை தான் நாம் வைக்கணும். அப்போ இந்துக்களாக இந்த நாட்டிலோ வேறு எந்த ஊர்லேயோ வாழ தகுதி இல்லாத ஒரு நிலையை கொண்டு வர வேண்டும் என்பது அமெரிக்காவுடைய அரசியல்வாதிகளோட எண்ணமா?
அப்போ நீ வந்து இந்துவா இருக்காத ஒன்று செத்துரு இல்லைன்னா கிறிஸ்துவ மதத்துக்கு மாறுன்றதை திரும்ப கொண்டு வரியா? அங்கே தான் போகிறோம் திரும்ப. தொண்டு நிறுவனம்ன்றது தொண்டுன்றது எல்லாருக்குமே சேர்த்து தான். சேவை நிறுவனம்னாலும் எல்லாருக்கும் சேவை தான். ஸோ நீங்கள் ஒன்று கலர் பார்த்து மதம் பார்த்து அப்புறமா மொழி பார்த்து வரும் அப்படின்னா எனக்கு எந்த வார்த்தையும் சார் இந்த FCRAல வந்து மோடி அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அதை கொண்டு வரணுன்றதுக்கு இது கொண்டு வரணும்னு ஒரு பூனைக்கு மணி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம்ல. அது பூனையோ புலியோ டைனோசரோ இல்லை வேற ஏதோ மிருகமோ மணி கட்டணும்னு முடிவு பண்ணிட்டோம். கட்டணும். இப்போ நான் வந்து மத சார்பற்ற ஒரு நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு மதத்துக்கு மாத்திரம் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைப்பேன், இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைப்பேன்னா அது மத சார்பு இல்லையே. அப்போ திரும்ப ப்ராப்ளம் வருதுல்ல. ஸோ இதுக்கு மணி கட்டணுன்ற ஒரு முடிவு போயிட்டார்ல. ஸோ இந்த டெசிஷன் எடுத்துட்டார்ல. ஸோ தர்மேந்திர பிரதான் பதவி விலகினா எதுக்கு? இங்கே பாருங்கள், எல்லாமே ஒன்று மாற்றி கொண்டு போனதுக்கு எதுக்காகன்னா இந்த FCRA அமெண்ட்மெண்ட். ஆரம்பத்துலேருந்து நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இது நாய்ஸ். மற்றதெல்லாம் இவங்களோட எண்ணம் ஒன்று தான், FCRA மாத்திரம் தான் அது அமெண்ட்மெண்ட் வரக்கூடாதுன்னு. ஏங்க மார்க்கோ ரூபியோன்னு ஒரு ஆளுங்க, அவர் வந்து அதாவது அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் மாதிரி வச்சுங்களேன். ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ன்றது ஒரு பிரதமர் நம்மளோட ஊரில் இருக்க மாதிரி ஒரு அந்த பதவி மாதிரி, அதுக்கு ஈக்குவலண்ட்டு வச்சுங்க. அந்த ஆள் இன்னொரு பதவி வச்சுருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர், நம்மளோட அஜித்குமார் தோவல் இருக்கார் இல்லையா, அவரோட பொறுப்பையும் சேர்த்து. அதாவது நம்ம ஊரில் பிரசிடென்ட் தான் பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி வச்சுங்க. 2 முக்கிய பொறுப்பு வைத்து கொண்டிருக்க ஒரு நபர் இந்தியாவுக்கு வரார். பேச்சுவார்த்தை ஜென்ரலாக ஒரு மீட்டிங்காக வராருன்னு வச்சுங்களேன், குவாடுக்காக வராரு. எங்கே இறங்கணும்னா டெல்லியில் இறங்கணும். இவர் நேராக போய் கல்கட்டாவில் இறங்குறாரு. கல்கட்டாவில் இறங்கி இந்த மத சார்பு இருக்கக்கூடிய நிறுவனம், தொண்டு நிறுவனம் எதெல்லாம் பிரச்சனை அங்கெல்லாம் போறாரு. அதை போயிட்டு அங்கிருந்து நேராக கிளம்பி டெல்லி வந்து பேசிட்டு திரும்பி ஜெய்ப்பூர் போறாருங்க இவரு. ஜெய்ப்பூர் போயிட்டு ஜெய்ப்பூர்லேருந்து வெளியே போயிட்டு என்னை வந்து ரொம்ப கவனிக்கல, என்னை ஒழுங்காக கவனிக்கலன்னா, நீ டெல்லி வந்து இறங்கினா உன்னை ஒழுங்காக வந்து கவனிப்பாங்க. நீ உன் எண்ணமே சரி கிடையாது. நீ வந்ததே நேராக கொல்கட்டாக்கு. நீ அஃபீஷியல் விசிட்டு டெல்லி தான் தலைநகரம். நீ போய் இறங்குறது கல்கட்டாவில். நான் இப்போ சென்னை, அதாவது இப்போ நான் வந்து முதல்வர் அவர்களை பார்க்கணுன்னா நான் ஏதாவது ஒரு குக்கிராமத்தில் போய் இறங்கிட்டேன், பஸ் ஏறி போய் இறங்கிட்டேன், முதல்வர் என்னை பார்க்கறதுக்கு ஆள் அனுப்பலன்னு சொன்னால் எப்படி இருக்கு? அந்த மாதிரி தான் அது. அதாவது நம்ம போய் பார்க்கணுன்னா நீ தான் போய் பார்க்கணும் ஒரு இடத்துக்கு. நீ அஃபீஷியலாக எந்த இடம் தலைநகரமோ எது ஆஃபீஸோ அங்கே போய் இறங்கினீங்கன்னா உனக்கு மரியாதை கொடுப்பாங்க. உன்னை வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தலைமையை கூப்பிட்டு உங்களை வரவேற்றிருப்பாங்க. இன்னும் மேஜிஸ்ட்ரேட் லெவலில் தான் கூட்டின்னு வருவாங்க. ஏன்னா நீ போய் இறங்கின இடம் அந்த மாதிரி. எல்லாரும் இங்கே உட்காந்துருக்காங்க, நீ மாத்திரம் வரல. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வராங்க. இங்கே நாங்கள் திருவிழா கோலம் போட்டுருக்கு டெல்லியில் இந்த மீட்டிங்காக. நீ போய் இறங்குறது அங்கே. ஸோ இப்போ ஆரம்பத்துமே உங்களோட எண்ணம் புரியுதா? என்ன என்னன்னா FCRA வரக்கூடாது, அதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோன்றதை சொல்லாமல் சொல்கிறது மே மாதமே நடந்துருச்சு. இல்லை இப்போ இதனால் இப்போ என்னென்னா பார்வை எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே வந்து மோடி, அமித்ஷா, பாஜக மொத்தமே பார்த்தீங்கன்னா சிறுபான்மைக்கு எதிரான ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதன் மூலமாக மிஷினரிகள் அவருடைய சேவையெல்லாம் வந்து மோடி வந்து ஒடுக்கிறாரு பாருங்க அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்களே. இல்லை, இங்கே ப்ராப்ளமே என்னங்க, அதாவது நீங்கள் வந்து தொண்டு செய்யலாங்க, சேவை செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எதுக்காக பணம் வாங்குறீங்களோ அதை எதுக்காக வாங்குறீங்களோ சொல்லுங்கள். செய்கிற தொண்டை ஒழுங்காக செய்யுங்க, செஞ்ச செலவை ஒழுங்காக காட்டுங்க, இவ்வளோதான். இதில் என்னங்க தப்பு வருது? முதல்ல. ரெண்டாவது, மதம் மாற்றத்துக்காக நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்துறீங்கன்னு வச்சுங்களேன், அது தேசிய பாதுகாப்பு பிரச்சனை. இப்போ அமெரிக்கா உள்ளே போயிட்டு நம்ம வந்து இதே மாதிரி ஒரு தொண்டு நிறுவனம் நம்ம நடத்தலாமா? ஜென்ரலாக அதுக்கு அமெரிக்காவுடைய சட்டத்திட்டங்கள் ஒத்து வருமா? ஸோ இன்ஃபேக்ட் வந்து அதுவே திருட்டு லேண்டு தான். அந்த நாடே வந்து ஒரு திருட்டு பிரதேசம் தான். ஏன்னா அது வந்து நேட்டிவ் லேண்டு, அதாவது பூர்வ குடிகள் அப்படிங்கிறவங்க செவிந்தீர்கள், அதாவது செவிந்தீர்கள் நம்ம சொல்கிறோம், அவங்க வந்து பூர்வ குடிகள், அவ்வளோதான். ஓகே, அப்பாச்சி, மொஹிகன்ஸ், டோமாஹாக்ஸ், மொஹாக்ஸ் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க தான் அவங்களோட லேண்டு அது. இவங்க போய் அந்த இடத்துல நம்ம ஊரில் எப்படி ட்ரேடு பண்ண வந்தாங்களோ அந்த மாதிரி போய் இந்த அப்பாகலிப்ஸ்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு கப்பல் வரும். அந்த கப்பல் தான் கொலம்பஸோட கப்பல். அவர் போய் இறங்கி பண்ண கூத்து நீங்கள் வந்து 250 வருஷம் ஆகுதுங்க. இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி போச்சுல, போன மாதம் 250 வருஷத்தில் ஒரு தடவை கூட ஒரு பூர்வ குடி கூட ஜனாதிபதியா நாற்காலியில் உட்காரல. ஒரு ஆள் கூட துணை ஜனாதிபதியாக இருந்ததில்லை. எந்த ஸ்டேட்லேயுமே பெருசாக ஒரு பெரிய கவர்னராகவோ ஒரு கௌரவிக்கத்தக்க பதவியிலையோ உட்கார்ந்ததே கிடையாது. ஆப்பிரிக்காக்காரர் இருக்காங்க, ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து போனவன் இருக்கான், இந்திய வம்சாவளி இருக்கான், இது லாட்டின் அமெரிக்கன்ஸ்ன்னு சொல்லிட்டு பாதி மிக்ஸ்டு, இந்த பக்கம் பாதி அந்த பக்கம் பாதி, 2 பஸ்ஸில் காலில் போகிற மாதிரி அந்த ஆளுங்க கூட இருக்காங்க. ஆனால் பூர்வ குடிகள் மாத்திரம் இன்னி வரைக்கும் இல்லைங்க.
நீங்கள் நாடு நடத்துகிற பவுஷ் எங்களுக்கு தெரியுது. இல்லை ஆஸ்திரேலியா போன்றவங்க கூட ஹக்கான்ற மக்கள் கூட அங்கே எல்லா இடத்துலையுமே எதுவுமே வெள்ளை தோல் இருக்கக்கூடிய இந்த ஒயிட்டு ஆங்கிலோ சாக்சன் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே போய் ஆட்டையை போட்ட இடம் தான். இல்லை ஒரு சிறு கதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆதிவாசி இடத்துக்கு வந்து ஒரு பாதிரியார் போனாப்புல முட்டி போட்டு ஜெபம் போட சொன்னாங்க. முட்டி போட்டு ஜெபம் போட்டேன். சில மணி நேரத்தில் என்னோட செங்கோல் அவர் கைக்கு போயிடுச்சு. அவர் பைபிள் எங்கே? ஆப்பிரிக்கா நாட்டுடைய பழமொழி தான் அது. அதாவது எங்களிடம் பைபிள் கொடுத்தார்கள், நிலம் எங்களிடம் இருந்தது, கண்களை மூடி பிரேயர் பண்ண சொன்னாங்க, கண்களை திறந்த போது எங்களிடம் பைபிளும் அவரிடம் நிலமும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதே தான் ஆஸ்திரேலியா, அது அபார்ஜினிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க தனியாக இருக்காங்க. நியூசிலாண்டில் நேற்று பார்லிமெண்ட்டில் கழுகழு ஊற்றிருக்காங்க இங்கிலீஷை பற்றி. இங்கிலீஷ் மொழியை பற்றி எவ்வளோ சொல்ல முடியுமோ உண்மையை சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மொழியே கிடையாது, எல்லா இடத்துலேருந்தும் கலெக்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்கிலீஷ் மொழியை பற்றி அவங்க சொன்னது ஓகே, அந்த வார்த்தையை தப்புன்றது தான் என்னுடைய பதிவு. ஆனாலும் அவங்க சொன்னதில் உண்மை இருக்குது, அதில் இல்லைன்னு அந்த மாதிரி தான் எல்லா இடமுமே. இவங்க போய் இடத்த பிடிச்ச அந்த மாதிரி தான். அந்த பிடித்த விதம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அமெரிக்காவுடைய வரலாறு படிச்சிங்கன்னா உண்மையிலே கண்ணில் கொடூரமான ஒரு ரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஸோ நீ வந்து எங்களை சொல்லாது. இன்னைக்கு வந்து டாலர் இருக்கிற வரைக்கும் நீ இது பேசுவார். டாலர் விழுந்ததுன்னா அப்புறம் நீ என்ன ஆக போறன்றது மாத்திரம் தான் நீ யோசிக்கணும். ஊரில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் முன்னாடி அடைமொழி சேர்த்துக்கிற. நம்ம ஊர்லலாம் ஊர் பேர் சொல்லி சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம ஊரில் எல்லாரோட பேர்லேயுமே முன்னாடி ஊர் பேர் இருக்கும், அப்புறம் அப்பா பேர் இருக்கும், அப்புறமா சொந்த பேர் இருக்கும். இது வந்து சொல்கிறது தான். நம்ம கோத்திரத்தை சொல்லி சொல்கிற இதெல்லாம் இருக்குது, வழக்கம்லாம் இருக்குது. அந்த மாதிரி சொல்கிற மாதிரி அமெரிக்காவில் அது ஜென்ரலாக நம்ம சொல்கிறோன்னா, அமெரிக்காவில் அவன் இனத்தையே முன்னாடி சேர்த்தா சொல்கிறான். அமெரிக்கன் யாருமே இல்லை. நான் சொல்ற நேட்டிவ் அமெரிக்கன் மாத்திரம் தான் அமெரிக்கன். மற்றவெல்லாம் யூரோப்பியன் அமெரிக்கன், பிரிட்டிஷ் அமெரிக்கன், இந்தியன் அமெரிக்கன், அப்புறமா சைனீஸ் அமெரிக்கன், ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், லாட்டின் அமெரிக்கன். ஏங்க உங்களுக்கு சொந்தமாக புரியுதுங்களா இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட்? ஸோ மொத்தமாக உன் இடமே நீ வச்சிருக்கிற டாலர் வச்சு தான் ஓடிட்டு இருக்கு உன் வண்டி. அந்த டாலர் எடுத்துட்டீங்கன்னா நீ என்ன ஆவன்னு முதல்ல யோசிக்க. ஆமா இல்லை, நீ முதல்ல இடத்த பிடிச்சி வச்சிருக்க. அந்த இடம் வேற ஒருத்தனோட சொந்தம். ஹவாயெல்லாம் எப்படி பிடிச்சாங்கன்னு பாருங்க. அதே மாதிரி லூசியானா பர்ச்சேஸ் பற்றி படிங்க. மெக்சிகோ கிட்ட இருந்து பாதி இடத்த ஒரே நாளில் வாங்குறது எப்படின்னு படிங்க. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களே, பசிபிக்லேருந்து அட்லாண்டிக் வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக மேப் அப்படியே கோடெல்லாம் ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு போட்ட மாதிரி அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரத்த கண்ணீர்கள் இருக்குன்னு படிங்க. இவங்க அதே விஷயத்த இந்தியாவிலேயே செய்ய பார்க்குறாங்க. இன்னைக்கு 62% கிறிஸ்துவர்களை கொண்ட நாடு அப்படின்னு அமெரிக்காவை சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அந்த மதம் வந்து சரியாக போகலன்றது வந்து தெரியுது. அங்கே இருக்கக்கூடிய தேவாலயங்கள்லாம் வேற ஏதோ நிறுவனங்களாக மாறிட்டு இருக்கு. நீங்கள் உண்மையிலேயே காப்பாற்றணும்னா உங்கள் ஊரில் காப்பாற்றுங்க. உங்கள் ஊரில் நீங்கள் தொண்டு நிறுவனம் நடத்துங்க. உங்கள் ஊரில் அந்த நம்பிக்கையை கொண்டு வாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் பண்ணிக்கோங்க. என் ஊரில் நான் என்ன பண்ணணும், எனக்கு எதுக்காக செலவு பண்ணணும் நீ டிக்டேட் பண்ணாது. ஏன்னா இந்தியா ஒரு இறையாண்மை கொண்ட நாடு. இப்படி நீ சொல்கிறேன்னா உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு. உலகம் பார்த்துட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியும்ல இந்தியாவில். ஏங்க நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்தியாவில் எல்லா மதமும் இன்னைக்கு ஃப்ளோரிஷ் ஆகிருக்க கூடாதுங்க. சவுதி அரேபியாவில் இருக்குதா? நான் ஜென்ரலாக கேட்குறேன். உங்களுக்கு வந்து இப்போ 62% சொல்கிறீங்களே, அந்த ஃப்ரீடம் இருக்கிறதுனால தான் அங்கே ப்ராப்ளம் இருக்குது. லண்டன் என்னாச்சு? நீங்கள் அடுத்தவங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்குது. இப்போ எஃப்சிஆர்ஐ வர்றதுனால எதிர்கட்சிகள் போராட்டம், சிறுபான்மையோட பிரச்சனைலாம் இருக்குது. வேற அரசியலே கிடையாதுங்க எதிர்கட்சிக்கு. அப்போ இப்போ இது நிறைவேற்றப்படுமான்னு நினைக்கிறீங்களா? எதிர்ப்பு இருக்க கண்டிப்பாக நிறைவேற்றப்படலைனாலும் மக்கள் போராடி இதை நிறைவேற்றினா மாத்திரம்தான் இந்தியான்னு ஒரு நாடு நாளைக்கு தாங்கும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு எனக்கு இந்திய மக்கள் 140 கோடி பேர். சரி அவன்லாம் வேணாம், மதம் ஆடுறவங்களாம் ஓகே, வெளியிலேருந்து பணம் வந்தால் அதை வச்சு நான், அதாவது இனிஷியல் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா 5 ஸ்டார் வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு இருக்கவங்களுக்கு என்ன வேணால் வந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இது என் நாடு, என்னுடைய மண் அப்படின்ற ஒரு அந்த பிடிப்பு இருக்கணும். நாளைக்கு அது கண்டினியூ ஆகணும். தமிழ் பேசுகிறாங்கள, பூர்வ உலகத்தின் முதல் மொழி எல்லாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எஃப்சிஆரே வரணும்னு நினச்சிங்க. தமிழ் காப்பாற்றப்படணும்னா முதல்ல குறுஞ்செய்தி எடுத்தும் போது அனுப்பணும்ல. ஜென்ரலாக எஸ்எம்எஸோ வாட்ஸ்அப்போ டெலிகிராமோ எதில் அனுப்பிச்சாலும் தமிழில் டைப் அடிங்கன்னா தமிழில் டைப் அடிங்க. ஜென்ரலாக இங்கிலீஷில் டைப் அடிக்காதீங்க. இங்கே வானா ஐஎன்ஜிஏன்னு அடிக்காதீங்க. தமிழில் ஃபாண்ட் போட்டு தமிழ் ஃபாண்ட் போட்டு தமிழில் டைப் அடிங்க. அப்படிதான் மலேசியா லாங்குவேஜ் போச்சு, அப்படிதான் இந்தோனேஷியாவோட லாங்குவேஜ் போயின்னு இருக்கு. பிலிப்பினோ லாங்குவேஜே கிடையாது. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி பிரச்சனையில் ஆரம்பிச்சது தான். அதனால நீங்கள் இதை சாதாரணமாக விட்றாதீங்க. இது வந்து ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல். இன்னைக்கு நீங்கள் வந்து இதை லைட்டாக விட்டாலும் நாளைக்கு உங்களோட சந்ததி என்ன ஆகும்னு பார்த்துங்க. நான் சொன்ன ஞாபகம் வச்சுங்க, 140 இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அளவுக்கு பர்சன்டேஜ் கொண்டு வந்த பிறகு நீல நரி மாதிரி ஒன்று வந்து இறங்கும். அந்த ஆள் போய் உட்காருவான் சீட்டில். அதுக்கப்புறமா
அவன் சொல்றதுதான் சட்டமா இருக்கும், இல்லைன்னா ப்ராக்ஸி வச்சு ஆளுவாங்க. ஜெலன்ஸ்கி ஞாபகம் வச்சுங்க, சரியா? இன்னைக்கு சிரியாவில் இருக்கிற ஆளை ஞாபகம் வச்சுங்க. எங்க போனீங்கனாலும் சரி, இம்ரான்கான் கேள்வி கேட்டா தூக்கி போட்டாச்சு. சபாஸ் ஷெரீஃப் ஜால்ரா தட்டுற வரைக்கும், வால் ஆட்டுற வரைக்கும் சபாஸ் ஷெரீஃப், இல்லைன்னா தூக்கி போட்டு இன்னொன்று. இந்த மாதிரி நிலைமையில இந்தியா போனோம்னா நீங்க தாராளமாக FCRA எதிருங்க. இல்லைங்க, நான் என்னுடைய நாடு, என்னுடைய உரிமை, நான் என்னுடைய பசங்களை ஒரு சேஃபான இடத்துல விட்டுட்டு போறேன், வெளிநாட்டோடைய ஆதிக்கம் இல்லாம இந்தியா தன்னந்தனியா ஒரு முடிவு எடுக்கும், இந்தியா வல்லமை பெறும், நான் வந்து டாலர் நம்பி இல்லை, நான் வந்து ரூபாவை நம்பி எல்லாரையும் கொண்டு வருவேன், வளமையான நாடாக போவேன், இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா FCRA தாராளமாக கொண்டு வருவதற்கான ஆயத்த பணிகளை செய்யுங்க. வந்ததுன்னா வரவேறுங்க. கவர்மெண்ட் கூட நீங்கள் நிற்கணும், அதுதான் நீங்கள் பண்ணவே தவிர எதிர்த்து நிற்கிறவன் கண்டிப்பாக துட்டு வாங்கி எதிர்த்து தான் நிற்பான். இன்னைக்கு அவனுக்கு சாப்பாடு போட்டால் போதும். சரி, லெஃப்ட் இஸ் ஆல்வேஸ் லெஃப்ட் ஐடியாலஜி, அவ்வளோதான். லெஃப்ட் அவுட் ஐடியாலஜின்னு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேச்சு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். வந்தே மாதரம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.